வதை வைநாசிகம் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வதை அப்படின்னா நமக்கே தெரியும், தமிழில் வதைத்தல் அப்படின்றது, வைநாசிகம் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். வதை அப்படின்றது நம்மளோட பிறந்தகால நட்சத்திரம், பிறப்பு நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வைநாசிகம்ன்றது நம்மளோட பிறந்தகால நட்சத்திரம் அல்லது பிறப்பு நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே, இந்த வதை வைநாசிகம் நட்சத்திரம் ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு வேலையை செய்யும். அதாவது இருக்கிற விஷயத்த மாற்றி அமைக்கும். அதான் இந்த வதை வைநாசிகம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா, கனெக்ட் பண்ணி பார்த்தா அவரோட 22வது நட்சத்திரம் எங்கே போய் விழுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருவோணத்தில் விழும். கரெக்டுங்களா? ஸோ 1 2 3 4 நட்சத்திரன்றது ஒரு பாதம் அப்படின்னு கணக்கு வரும். அப்படி பார்க்குறப்ப திருவோணத்தில் போய் விழும். இதே வந்து அவர் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா அப்பயும் அவரோட 22வது நட்சத்திரம் எங்கே போய் விழும்? திருவோணத்தில் தானே விழும். பட் அப்படி எடுக்கக்கூடாது. அஸ்வினி 1ஆம் பாதம் வரைக்கும் மட்டும்தான் ஒரு திருவோண நட்சத்திரத்தில் வருவார். அஸ்வினி 2வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டமில் போய் விழும். அதாவது 23வது நட்சத்திரமாக விழும். ஸோ நட்சத்திரமாக பார்க்காம புள்ளிகளாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அக்யூரஸியாக நம்மளால் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். இப்போ வராங்க, கிளைண்ட்டு வராங்க, ஒரு பரிகாரம் பண்ணணும், சத்ரு சம்கார யோகம் பண்ணணும், இல்லை சந்தான பாக்கியம் யோகம் ஹோமம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்களோட நட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்புப்படுத்துதோ அந்த பாவம், பிறந்த கால நட்சத்திரம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் நிப்பாட்டும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி விட்ரும். அதாவது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருப்பாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்கப்பா பிறந்துருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் டாக்டருக்கு தான் உள்ளே இருக்க உண்மை என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ இல்லைப்பா பிறக்கும் இல்லை பிறக்காது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அந்த சொல்யூஷனுக்கான ஒரு பாயிண்ட் தான், மிட் பாயிண்ட் தான் இந்த வதை வைநாசிக நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரச்சனையே இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடும். ஸோ மரணத்தை சம்பவிக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இதை தான் சொல்லுவாங்க. மரணத்தை சம்பவிக்கும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான மரணத்தை சம்பவித்து புதுசாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் அந்த மரணத்தை சம்பவிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்டும் இருக்குது. மரணத்தை சம்பவிக்கும் அப்படின்ற பட்சத்தில் மரணம் கொடுக்குமா இல்லையா, அவரோட பாதகாதிபதி ஸ்தானம் நடக்குதா, மரகாதிபதி ஸ்தானம் நடக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷனையும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இதை அவங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெட்டரான சொல்யூஷன், பெட்டரான பரிகாரமாக இருக்கும். ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு ஒருத்தர் போய்கிட்டே இருக்காரு, என்னப்பா அப்படி போயிட்டே இருக்கு 4-5 வருஷமா அப்படின்ற பட்சத்தில் ஒன்று இதை முடிச்சு விடுங்க, இல்லை இது இப்படி இழுத்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போனால் சம்டைம்ஸ் ஈவனாக முடிகிறதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு முடிவுக்கான ஒரு தருணம், அந்த முடிவுக்கான ஒரு இடம் தான் இந்த வதை வைநாசிக இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்ரு சம்கார யோகம் பண்ணுவாங்க. இதை வச்சு உங்கள் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு மாற்றக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா இந்த வதை வைநாசிகம் பாயிண்ட்டு கான்செப்ட் 88வது புள்ளி. ஸோ இதனால தான் வந்து நம்மளோட எதிரிகளுக்கு வந்து நம்மளோட நட்சத்திரம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸு, படுபச்சி, சூரியன் நீசம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கான்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே ஓகே. அது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த மேக்கப் போடுற பாயிண்ட் தான். பட் உள்ள ஆழமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர புள்ளிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நட்சத்திர புள்ளியை கரெக்டாக எடுத்துகிட்டு மற்றபடி இந்த மேக்கப் போடுறதெல்லாம் போட்டிங்க, அசசரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அடிப்படை இந்த வதை வைநாசிகம் கான்செப்ட் மாந்திரிகம் பண்ணுறதுக்கும் இதே தான், மாந்திரிகம் எடுக்கிறதுக்கும் இதே தான், நல்ல விஷயத்துக்கும் இதே தான், கெட்ட விஷயத்துக்கும் இதே தான். ஸோ ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட் எடுத்து பரிகாரம் கொடுத்தா கண்டிப்பாக அந்த பரிகாரம் நடக்கும். பரிகாரம் யாருக்கும் பொய்யாலாம் போகாது. எடுக்க தெரியாமல் எடுத்து கொடுக்குறனால மட்டும்தான் பரிகாரம் வந்து தப்பாகுமே தவிர, இந்த மாதிரி ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் கண்டிப்பாக 100% நல்ல ரிசல்ட் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ஜோதிடர்களுக்கான ஒரு நல்ல மிட் பாயிண்ட் தான் இந்த வதை வைநாசிகம். அதை அவங்க மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை தாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். ஒரு ஜோதிடராக நம்ம இதை நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நன்றி, வணக்கம்.